Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் குறிப்புகள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வெயில் காலம் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வெயில் டைமில் நம்ம மாவெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி தான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சீக்கிரம் வந்து புளிப்பு ஏறிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து புளிப்பு ஏறாமல் இருக்கிறதுக்காக நம்ம அரைக்கும் போதே ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாவு நம்ம அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவு சூடாகக்கூடாது. ஸோ மாவு அரைக்கும் போது ஐஸ் கட்டி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பீஸ் ஐஸ் கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. அப்படி ஐஸ் கட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஐஸ் வாட்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கலாம். மாவு வந்து அரைக்கும் போது எந்த காரணத்தை கொண்டு மாவு சீக்கிரமாக சூடாயிருச்சு அப்படின்னா உங்களோட மாவு வந்து சீக்கிரம் புளிப்பு ஏறிடும். ஸோ அதுக்காக எப்போவும் வந்து நீங்கள் இன்றைக்கி மாவு அரைக்க போகிறீங்க அப்படின்னா முதல் நாளே வந்து ஐஸ் கட்டியோ ஐஸ் வாட்டரோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கும் போது உங்களோட மாவு வந்து ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரத்தில் வந்து கெட்டும் போகாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஒரு முறையும் நீங்கள் மாவு அரைக்கும் போது ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லார் வீடுகள்லையுமே அடிக்கடி வந்து தயிர் ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா. தயிர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது சீக்கிரத்தில் தயிர் வந்து புளிப்பாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜாடி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாடியில் தயிர் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரத்தில் தயிர் வந்து புளிப்பு ஏறாது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஊற்றிருக்கேன். இந்த ஜாடியில் வந்து ஊற்றிட்டு 1/2 லிட்டர் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி இதில் வந்து நல்லா கை பொறுக்கிற சூடில் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி வைக்க போகிறேன். ஜஸ்ட் இது ஒரு நான் 5 மணி நேரம் தான் நான் வந்து இதுக்கு டைம் கொடுத்தேன். 5 மணி நேரத்துலேயே சூப்பராக தயிர் உறைஞ்சி நல்ல திக்காக நல்ல கெட்டியான தயிர் எனக்கு கிடச்சிது. லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த தயிர் இதில் வந்து நான் எப்படி மோர் ரெடி பண்ணுறது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த தயிர் எப்படிக்கா போடுறது சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்களும் வந்து தயிர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜாடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக தயிர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து தயிர் உறைஞ்சி வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதுக்கு கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் தான் எனக்கு ஆச்சு. காலையில் வந்து டிஃபன் பண்ணின கையோடையே நான் வந்து மதியானத்துக்கு தயிர் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ எனக்கு மதியானம் லஞ்சுக்கு வந்து சூப்பராக அது ரெடியாகி வந்திருந்தது. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்பவும் நம்ம வீடுகளில் காலையில் பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல் இந்த மாதிரி தான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்கிற பிரேக்ஃபாஸ்ட்டுகளை கூட நம்ம எப்படி ரொம்ப ஹெல்த்தியாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு தோசை ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுலேயும் முருங்கைக்கீரை வச்சு ரொம்ப சூப்பரான அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முருங்கைக்கீரை தோசை தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிடச்சிது அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து வாங்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவாகவே வந்து உதிர்ந்து கொட்டிடும். ஆனால் அதுக்குள்ளே நமக்கு சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து அதை எப்படி உருவி எடுக்கிறது அப்படின்னு தான் யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் கேரட் துருவுற தட்டு இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை உருவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இவ்வளோ கீரையும் வந்து நல்லா உருவி எடுத்துகிட்டு நல்லா 2 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். சீரகம் வந்து நம்ம பொரியல் செய்கிறோம் அப்படின்னா சீரகம் வந்து சேர்க்க தேவையில்லை. நம்ம இதை அரைச்சி தோசையில் சேர்க்க போகிறதுனால நான் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக வந்து வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வதங்க விட்டுடலாம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த கீரைக்கும் நம்மளோட தோசை மாவுக்கும் சேர்த்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன்.
இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நல்லா கமன்னு அந்த முருங்கைக்கீரை வாசம் வரும். நல்லா ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட தோசை மாவு வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் வந்து கலந்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால செமையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. எப்பவும் ஒரே மாதிரி தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் உங்களுக்கு பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தவா வந்து சூடு பண்ணியிருக்கேன். நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தோசை தேவையோ அந்த அளவுக்கு நல்லா விரித்து ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் திருப்பி போடுறேன். இந்த தோசை வந்து வேகும் போதே பார்த்திங்கன்னா நல்ல கமகமன்னு வாசனையாக இருந்தது. இதுக்கு பார்த்திங்கன்னா கார சட்னி செம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து ஆரஞ்சு பழம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் நிறைய பேர் வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து இதை கிள்ளி எடுத்துடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து இந்த ஆரஞ்சு பழ தோலெல்லாம் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. அதோட ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்து சூப்பரான ஒரு க்ளீனிங் ப்ராசஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப்பு, அடுப்பு, அதுக்கப்புறம் கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸு, அதுக்கப்புறம் கதவு, ஜன்னல், கண்ணாடி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹேண்ட் வாஷாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசமாக உங்களுக்கு கமகமன்னு இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் இருக்கும். நல்ல ஒரு நுரைக்கிறதுக்காகவும் அதே சமயத்தில் வாசனைக்காகவும் கொஞ்சமாக கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஒரு ஜூஸ் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக ரெடி பண்ணி குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்கன்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரெகுலராகவே வந்து குழந்தைங்களுக்கு ஜூஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 ஆரஞ்சு பழம் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட சீட்ஸ் எல்லாமே வந்து தனியாக உரித்து எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் போன டிப்பில் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது வீட்டில் க்ளீனிங் ப்ராசஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக நீங்கள் பொடி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை நல்லா காய வச்சு அதையும் வந்து அரைச்சி நீங்கள் ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற பொடி வகைகளோட இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி இப்போது எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது கூட உங்களுக்கு வந்து ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அரைச்சி முடிச்சாச்சு. இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நல்லா சில்லுன்னு 2-3 ஐஸ் கட்டி வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். நல்ல திக்கான ஜூஸாக குடித்தா அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.